அமெரிக்க இந்தியா வர்த்தக ஒப்பந்தம் வெளியிட்டிருக்கிறாங்க. கூட்டறிக்கையாக வெளியிட்டிருக்கிறாங்க. எதிர்க்கட்சிகள் மற்றும் பொருளாதார வல்லுநர்கள் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி என்னன்னா, இதற்கு முன்பு இந்திய பொருட்களுக்கு எவ்வளவு வரி அமெரிக்கா விதித்திருந்தது? அதிகபட்சமாக 2.9% இருந்துச்சு. அது மோசமான காலங்களில் இருந்துச்சு, இல்லை நல்ல காலங்களில் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு பொருட்களுக்கு பல்வேறு விதமான வரிகளை இறக்குமதி வரியாக அமெரிக்கா இந்திய பொருட்கள் மீது விதிச்சிருந்தாங்க. ஆனால் இப்போ 18% விதிச்சிருக்கிறாங்க. அப்படின்னா இது உண்மையாகவே உள்ள போய் பார்த்தா இதற்கு முன்பாக எத்தனை சதவீதம் விதிச்சிருந்தாங்க? இப்போ 25% ஏற்றினாரு. அப்புறம் ரஷ்யா கூட உறவு வச்சிருக்கிறோம், ரஷ்யாவிட்ட இருந்து என்ன வாங்குறோம்னு சொல்லிட்டு 50% உயர்த்தினாரு. இப்போ 50%இருந்து 18% ஆக்கியிருக்காங்கன்னா இது பெரிய விளையாட்டா இல்லையா அப்படின்னு எதிர்க்கட்சிகள் கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இரட்டை விதமான அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. ஓரிரு தினங்களுக்கு முன்பாக விவசாயத்துறை சிவராஜ் சிங் சௌஹான் ஒன்று சொல்கிறாரு, இந்திய விவசாயிகள் பாதுகாக்கப்படுவார்கள் அப்படின்னு. ஆனால் இன்றைக்கு வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு. அதில் நாங்கள் மார்க்கெட்டை ஓப்பன் பண்ணி விட்டுருக்குறோம் அப்படின்னு வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த டீல்லையும் அதானி அம்பானி போன்றவர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் இந்த டீல் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்திய விவசாயிகள் இந்திய தொழில்கள் எப்படி நாசமாக போனால் என்ன, எனக்கு மோடி நண்பர்கள் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி இந்த பிஜேபி அரசாங்கம் நடந்துகிட்டு இருக்கிறாங்க. இதை பற்றி ஒரு விரிவான செய்தியை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க. இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக ஒப்பந்தத்தினுடைய வெளியீடுகள் கூட்டறிக்கையாக வெளியிட்டிருக்கிறாங்க இரண்டு நாடுகளும். இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா ட்வீட்டில் ஒரு மிகப்பெரிய இரண்டு நாடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய இந்த வர்த்தக ஒப்பந்தம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அதை ட்ரம்ப் ட்விட்டரில் போடுவார், இந்திய அரசும் ட்விட்டர்லேயே அதை கொண்டாடிக்கிட்டு இருப்பாங்க. மோடி என்னமோ ஒரு பெரிய விஷயத்தை சாதித்த மாதிரி பாஜகக்காரங்க இன்றைக்கி கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் உண்மையாகவே ஏற்கனவே இருந்த ஒரு ரேட்டை ஹையஸ்ட்டாக ஏற்றிட்டு அப்புறம் கொஞ்ச நாள் மக்கள் அதெல்லாம் பற்றி மறந்த உடனே கொஞ்சமாக இறக்கிட்டு, இங்கே பார்த்தீங்களா நாங்கள் எவ்வளவு தூரம் குறைச்சிட்டோம், நாங்கள் பார்த்தீங்களா ராஜதந்திர அடிப்படையில் எப்படி இதை கொண்டாடுகிறோம், எப்படி இதை சாதிச்சிட்டோம் அப்படின்னு மோடி அரசு இதை கொண்டாடிக்கிட்டு இருக்குது. இதில் மைன்யூட்டாக பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடந்த ஒரு மாத காலகட்டங்களில் ஒவ்வொரு வாரத்தையும் ஒவ்வொரு நாளையும் குறுக்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா, அதானி திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏஐ டேட்டா சென்டர்களை அமெரிக்க நிறுவனங்களோடு வெளிநாட்டு நிறுவனங்களோடு இணைந்து இந்தியாவில் அதை அமைக்கிறதுக்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுறாங்க. இது எல்லாமே ஒட்டுமொத்தமாக இந்த அமெரிக்க இந்திய வர்த்தக ஒப்பந்தம் அப்படிங்கிறது பின்னணியில் ஏற்கனவே திட்டமிட்டு முழுக்க ட்ரம்ப்புக்கிட்டையும் அமெரிக்காவுக்கிட்டையும் மோடியும் பிஜேபியும் சரணடைந்திருக்கிறாங்க. இது திட்டமிட்டு இன்னைக்கு தான் அதை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதுவும் அனௌன்ஸ் பண்ண நாள் பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்தில் 2020 ராகுல் காந்தி அவர்கள் மேஜர் ஜெனரல் ரவணே அவருடைய புத்தகத்தை வெளியிட போகிறோம், அதில் இருக்கக்கூடிய கூற்றுகளை குறிப்பிட்டு நாடாளுமன்றத்தில் பேசுகிறார். அந்த விஷயம் இந்தியா முழுக்க வைரல் ஆச்சு. அப்படின்னா 2020 கல்வான் பள்ளத்தாக்கு அந்த தாக்குதல் விவகாரத்தில் சீனா கிட்ட எப்படி இவர்கள் அடிபணிந்து போனார்கள் அப்படிங்கிற விவகாரம் இந்தியா முழுக்க வரும்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த டைமில் இந்த மோடி அரசாங்கம் இந்த அமெரிக்காவோடு செய்த ஒப்பந்தத்தை வெளியிடுறாங்க. அதே காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா எப்ஸ்டீன் ஃபைல் வருது. அதில் மோடியினுடைய பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. மோடியினுடைய பெயர்கள் மட்டும் இல்லை, அதில் அனில் அம்பானி போன்ற பல்வேறு தொழிலதிபர்களுடைய பெயர்களும் குறிப்பிடப்பட்டிருக்குது. அதே காலகட்டங்களில் அதானி நிறுவனத்துக்கான நெருக்கடி அமெரிக்கா SECயில் கோர்ட்டில் வேகமாக மூவ் பண்ணுறாங்க. அந்த சம்பவமும் நடந்துக்கிட்டு இருக்குது. இது எல்லாமே தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப திடீர்னு மோடி இந்த அமெரிக்க இந்திய வர்த்தக ஒப்பந்தத்தை பற்றி வெளியிடுறாங்க. அது உடனே ட்ரம்ப் நாங்கள் 18% குறைக்கிறோம். ஸோ அந்த 18% குறைக்கக்கூடிய அந்த சட்டத்தில் அந்த விதிகளில் இன்றைக்கி ட்ரம்ப் கையெழுத்து போட்டிருக்கிறார். ஸோ இதற்கு உள்ளாக பல்வேறு விஷயங்கள் பொதிந்து கிடக்குது. இந்த முழுக்க இந்த அமெரிக்க இந்திய வர்த்தக ஒப்பந்தம் அமெரிக்காவுக்கும் ட்ரம்ப்புக்கும் சாதகமாக தான் 100% இருக்குது. இது இந்தியாவிற்கும் இந்திய நாட்டுக்கும் இந்திய தொழில்துறையினருக்கும் விவசாயிகளுக்கும் இது சாதகமாகவே இல்லை. அமெரிக்காவிலிருந்து இந்தியாவிற்கு $500 பில்லியன் கண்டிப்பான முறையில் இந்தியா ஒப்பந்தம் செஞ்சு பிஸ்னஸ் பண்ணியே ஆகணுங்கிற நிர்பந்திச்சிருக்கிறாங்க. இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த
வர்த்தகமே ஒட்டுமொத்த வெளிநாடுகளோடு இருக்கக்கூடிய வர்த்தகமே 700 பில்லியன் தான். ஆனால் கம்பல்சரி இந்தியா அமெரிக்காவோட ஒரு ஆண்டுக்கு 100 பில்லியன் அப்படிங்கிற கணக்கில் 2030க்குள்ள 500 பில்லியனுக்கு பிஸ்னஸ் வச்சுக்கணும். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அமெரிக்காவினுடைய விமான உதிரி பாகங்கள், அது சிவில் ஏவியேஷனாக இருக்கட்டும் இல்லை இராணுவ விமானங்களாக இருக்கட்டும், அதனுடைய உதிரி பாகங்களை இவங்க வாங்கிக்கணும், இவங்ககிட்ட மட்டும்தான் வாங்கிக்கணும், வேறு யாருக்கிட்டையும் வாங்கிக்க கூடாது. அப்புறம் வந்து எல்என்ஜி, பிஎன்ஜி, லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ் இருக்கு இல்லையா, எல்பிஜி, இந்த மாதிரியான ப்ராடக்ட்டுகளை அமெரிக்கா கிட்ட இருந்து மட்டும்தான் இந்தியா வாங்கிக்கணும், வேறு யாருக்கிட்டையும் வாங்கிக்க கூடாது. அது மாதிரி இன்னும் பல்வேறு பொருட்கள், ஏஐ டேட்டா இருக்கக்கூடிய விஷயங்கள், டேட்டா சென்டர் அமைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், டெக்னாலஜி விஷயங்களாக இருக்கட்டும், இராணுவ தளவாடங்கள் குறித்த விஷயமாக இருக்கட்டும், 500 பில்லியன் டாலருக்கு அமெரிக்காவுக்கு இந்தியா பிஸ்னஸ் கொடுக்கணும், வேறு யாருக்கிட்டையும் இதை கொடுக்கக்கூடாதுன்னு ட்ரம்ப்பு மோடியை நிர்பந்திச்சிருக்கிறாரு. இவங்களும் அதுக்கு ஒத்து போயிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் தயாரிக்கக்கூடிய ஜவுளி பொருட்கள், ஆபரணங்கள் போன்ற விஷயங்களுக்கு அவர்கள் வந்து 18% வரி போட்டிருக்கிறாங்க. ஒரு சில பொருட்களுக்கு நாங்கள் வரியே போடலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்தியாவுக்கு அமெரிக்க பொருட்கள் கொண்டு வர்றதுக்கு எந்த டாரிஃபுமே இல்லை. அதாவது இந்திய பொருட்கள் அமெரிக்காவில் போகிறதுக்கு 18% தான். ஆனால் அமெரிக்க பொருட்கள் இந்தியாவுக்குள்ளே வர்றதுக்கு எந்த டாரிஃபுமே இல்லை. அப்படின்னா இந்தியா எந்த வகையில் பயன்பெறும்? அதுவும் குறிப்பாக வேளாண் பொருட்களுக்கும் பண்ணை பொருட்களுக்கும் பால் பொருட்களுக்கும் வந்து பெரிய அளவுக்கு நாங்கள் பாதுகாக்க போகிறோம் அப்படின்னு விவசாயத்துறை வந்து ஒரு விஷயத்தை கொடுக்குது. அதே நேரத்தில் வர்த்தகத்துறை வந்து வேறு மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குது. ஒரே அரசு 2 டிபார்ட்மெண்ட்டுகளும் வேறு வேறு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்கன்னா இவர்கள் எந்த அளவுக்கு அமெரிக்காவால் படிபணியை பயப்படுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறது இதில் தெளிவாக தெரிகிறது. அமெரிக்கா சொல்லுது, நீங்கள் ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்கக்கூடாது, வெனிசுலா கிட்டையும் அமெரிக்கா கிட்ட இருந்தால் ஆயில் வாங்கணும். இன்றைக்கு ட்ரம்ப் வந்து எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். என்ன அப்படின்னா, நான் அந்த 25% வரியை நீக்கிறேன், இன்றிலிருந்து 18% தான் அப்படின்னு சொல்லிட்டு அதோடு மட்டும் நிற்காமல், இதுக்கு மேலே நீங்கள் ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்குறது எனக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா நான் மீண்டும் 25% வரியை போடுவேன்னு மிரட்டி இருக்கிறார். இந்திய தரப்புலேருந்து இதுக்கு கவுண்டர் கொடுக்குற மாதிரி எந்த ஒரு விவகாரத்தையும் பேசவே இல்லை அப்படிங்கிறத பார்க்குறோம். சைனாவோட இது மாதிரியான பல்வேறு மிரட்டல்களை ட்ரம்ப் வந்து விடுத்துட்டு வந்தார். அதற்கு சத்தமே இல்லாமல் சைனா வந்து பல்வேறு நெருக்கடிகளை அமெரிக்காவுக்கு கொடுத்துச்சு. அதில் ஒரு மிக முக்கியமான நெருக்கடி பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்விஃப்ட் கோடு அப்படின்னு சொல்லுவாங்க. அமெரிக்காவுக்கு பணம் அனுப்பணும், இல்லை அமெரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு பணம் அனுப்பணும்னா ஒரு பர்சன்டேஜ் வந்து அமெரிக்க அரசுக்கு வந்து பே பண்ண வேண்டியிருக்கும். அதில் இந்த ஸ்விஃப்ட் அப்படிங்கிற பேமெண்ட் டிரான்சாக்ஷன் மூலமாக தான் அது வரும். அதை வந்து சைனா வந்து சொல்லுது, நாங்கள் இதுக்கப்புறம் அதை பண்ண மாட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்த உடனே அமெரிக்கா வந்து பயந்து போய் சில இதை வந்து நெருக்கடிகளை வந்து குறைச்சாங்க சைனா மீது. அதோடு மட்டும் இல்லை, சைனாவுக்கு பல்வேறு டாரிஃபுகளை வந்து குறைக்க ஆரம்பித்தாங்க. இப்போ சைனா பகிரங்கமாக சொல்லியிருக்கிறது, நாங்கள் டாலருக்கு மாற்றாக சைனாவினுடைய யுவானை வச்சு நாங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு தயங்க மாட்டோம், அதற்கான முயற்சிகளை நாங்கள் இப்பயே எடுக்கிறோம் அப்படின்னு ஒரு அறிக்கை விடுறாங்க. விஸ்வகுரு 56 இன்ச்சு செஸ்ட் கொண்ட மோடி அப்படி இப்படின்னு சொல்கிறவங்க ஏன் சைனா மாதிரி ஒரு விஷயத்தில் கூட அமெரிக்காவை இவர்களால் எதிர்த்து பேச முடியவில்லை அப்படிங்கிற முக்கியமான கேள்வி தான். இன்றைக்கு நான் பேரியர் டாரிஃப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் 0 நான் பேரியர் டாரிஃப், தடையில்லா வர்த்தக ஒப்பந்தம் அப்படிங்கிற அடிப்படையில் அமெரிக்க விவசாய பொருட்களை 0 டாரிஃபில் இந்திய சந்தைக்குள்ளே இவங்க கொண்டு வந்தாங்கன்னா இந்திய மக்களுடைய தயாரிப்புகளை இந்திய சந்தையில் இந்திய மக்கள் எப்படி விற்பாங்க அப்படிங்கிற கேள்வி. இது ஒரு பக்கம் பெரிய கேள்வியாக இருக்கிறப்ப, அப்படிலாம் நாங்கள் விட்டுற மாட்டோம், அரிசி, பால் பொருள், பண்ணை பொருள், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துக்கும் நாங்கள் அதில் வந்து பாதுகாப்பு கேட்டிருக்கோம் அப்படின்னு, நாங்கள் பாதுகாப்பு கேட்டிருக்கோம், நாங்கள் வந்து அனுமதி கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மோடி அரசு தரம் தாழ்ந்து போயிருக்கிறது. காரணம் என்னென்னா, இந்தியா அப்படிங்கிற ஒரு சாவரன் கண்ட்ரி, ஒரு இறையாண்மை மிக்க நாடு. மோடி சொல்கிறதுக்கும் மோடி ஆட்டுவிக்கக்கூடிய ஆட்டுவிப்புக்கும் ஆடிக்கிட்டு இருந்தாங்கன்னா இந்தியாவுக்குன்னு இருக்கக்கூடிய பெருமை எங்கே, இந்தியாவுக்குன்னு இருக்கக்கூடிய அதிகாரங்கள் எங்கே, இந்தியாவுக்குன்னு இருக்கக்கூடிய உரிமை எங்கே அப்படிங்கிற கேள்வி. இந்த ரஷ்யா கூட ஆயில் வாங்கக்கூடாது, நீங்கள் வெனிசுலாவுக்கிட்டையும் அமெரிக்கா கிட்டையும் தான் ஆயில் வாங்கணும். இராணுவ தளவாடங்கள், விமான உதிரி பாகங்கள், அது மட்டும் இல்லாமல் முக்கியமான மருத்துவ உபகரணங்கள்,
அப்புறம் இயற்கையினால் வரக்கூடிய அந்த எரிவாயுக்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் அமெரிக்கா கிட்ட மட்டும்தான் வாங்கணும்னு அமெரிக்கா இந்தியாவை எப்படி நிர்பந்திக்க முடியும்? 700 பில்லியன் அளவுக்கு இந்தியா வெளிநாடுகளில் வந்து வர்த்தகம் பண்ணுறாங்க. அதே அந்த 700 பில்லியனில் முழுக்க 500 பில்லியன் அமெரிக்கா கூட மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னு ஒரு நிர்பந்தத்தை அமெரிக்கா வைக்குதுன்னா, நீங்களும் அதை ஊன்னு கேட்டுக்கிட்டு சத்தமே இல்லாமல் சரிங்கய்யா அப்படின்னு போட்டிங்கன்னா நீங்கள் எதுலேயே வசமாக சிக்கியிருக்கீங்க அப்படிங்கிறதான அர்த்தம். இப்போ நீங்கள் மாட்டியிருக்கீங்க அப்படிங்கிறதற்காக இந்தியாவை அடகு வைக்கணுமா அப்படிங்கிற கேள்வி. கரெக்டாக ஒரு மாதத்திற்கு முன்பு தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் டேட்டா சென்டர் அமைக்கிறதுக்கான ஆந்திர பிரதேசத்துலேருந்து மகாராஷ்டிராவிலேருந்து குஜராத் வரைக்கும் டேட்டா சென்டர் அமைப்பதற்கான ஒப்பந்தங்களை அதானி நிறுவனம் சைன் அப் பண்ணுது. அது மட்டும் இல்லை, விமான உதிரி பாகங்களை தயாரிக்கக்கூடிய நிறுவனத்தை தொடங்குறாங்க. விமான உதிரி பாகங்களை இறக்குமதி பண்ணி அசம்பிள் பண்ணி விற்கக்கூடிய நிறுவனங்களை வந்து அதானி நிறுவனம் அமைக்குது. இந்த வர்த்தக ஒப்பந்தத்தில் அதுக்கான வரிகள் வந்து முழுக்க நீக்கப்படுகிறது. அந்த $500 பில்லியன் அதிகப்படியான வர்த்தகம் வந்து இந்த ஒரு செக்மெண்ட்டில் தான் அமெரிக்கா கூட இந்தியா பண்ண போகுது அப்படிங்கிற தகவல் வருது. ஸோ இது எல்லாமே அல்டிமேட்டாக அதானி அம்பானி போன்ற தொழிலதிபர்களுக்காக இந்திய அரசு, குறிப்பாக மோடி அவர்கள் அமெரிக்காவோடு அடிபணிந்து போயிருக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி வந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் ட்ரம்ப்புக்கு நெருக்கமான ஒரு வழக்கறிஞர் அதானிக்கு ஆதரவாக அமெரிக்காவில் நீதிமன்றத்தில் வாதாட போகிறாரு, அவரை கான்ட்ராக்டில் சைன் பண்ண வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்திருக்கு. அந்த செய்தி நம்ம தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய வீடியோக்குள்ளே பேசலாம். ஸோ இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து பேசுவோம். நன்றி.